சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 1995 டிசம்பர் மாதத்தில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வனப்பகுதிக்குட்பட்ட செலம்பூரம்மன் கோயில் அப்படிங்கிற ஒரு காட்டு பகுதியிலிருந்து தமிழ்நாடு வனத்துறை ஊழியர்கள் 3 பேரை வீரப்பன் குழுவினர் கடத்திட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 நாள்கள் அவங்கள பிணைக்கைதியா வச்சுட்டு தமிழ்நாடு அரசோடு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்போ ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த பாலச்சந்திரன் வீரப்பன் குழுவினரோடு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அதுக்கு முன்ன கோவை மாவட்ட ஆட்சியராக இருந்த சங்கர் 1994 பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி வீரப்பன் குழுவை சேர்ந்த பேவி வீரப்பன், அர்ஜுனன் போன்றவர்களை நேரில் சந்தித்து பேசுறதுக்கான வாய்ப்பு இவர் பாலச்சந்திரனுக்கு அமையல. ஆனால் கடிதம் மூலமாகவும் ஆடியோ கேசட் மூலமாகவும் பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்த நேரத்திலேயே தமிழ்நாடு அதிரடிப்படை காட்டுக்குள்ள உளவு பிரிவு போலீஸாரை அனுப்பி வீரப்பன் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்த முயற்சி பண்றாங்க. அதுக்கு முக்கியமா அப்போ இன்ஸ்பெக்டராக இருந்த ஹுசைன் தலைமையிலான டீம் உள்ள போய் வேலை செய்கிறாங்க. இதுக்கிடையில கடத்தப்பட்ட 3 பேருமே கடைநிலை ஊழியர்கள், அதாவது கார்டு வாட்சர் அப்படிங்கிற லெவலில் கீழ்நிலை ஊழியர்களாக இருந்தனால இவங்களை பிணைக்கைதியாக வச்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம கோரிக்கைகளை அரசிடமிருந்து பெற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது அரசு சார்பாகவும் அப்போ பேச்சுவார்த்தைக்கு போன நீலகிரி மாவட்டம் ஊட்டியை சேர்ந்தவர், அவர் கீழே வனபத்திரகாளியம்மன் கோயில் பகுதியில் செங்கல் எஸ்டேட் அப்படின்னு ஒரு காப்பி தோட்டம் வச்சிருக்காரு. அந்த காப்பி தோட்ட உரிமையாளர், அவங்க அப்பா போலீஸில் இன்ஸ்பெக்டர் இருந்தவர் ரங்கன் அப்படின்ட்டு, அவருடைய பையன் தான் செல்வராஜ். இவர் வீரப்பனுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர். கிட்டத்தட்ட 94 காலகட்டத்தில் வனபத்திரகாளியம்மன் கோயில் பகுதிக்கு, பில்லூர் டேம் பகுதிக்கு வீரப்பன் போயிருந்த போது அந்த பகுதியில் செல்வராஜ வீரப்பன் சந்தித்து பேசி அவர் மூலமும் காவல்துறை அதிகாரிகளுக்கு சில ஆடியோ கேஸ்லாம் கொடுத்துருந்தாரு. அந்த வகையில் அறிமுகமானவர் அப்படிங்கிற முறையில் செல்வராஜ பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிறாங்க. பேச்சுவார்த்தைக்கு போன செல்வராஜிட்ட ஒரு 3 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு, இதுதான் தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய வேலை, இது தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது, 3 பேர் நீ வச்சுக்கிறனா வச்சுக்க, விட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. வீரப்பன் அதுக்கு பிறகு பல வகையில் முயற்சி செய்து பார்த்தோம். வீரப்பன் கடத்தி வச்சிருந்த அந்த 3 பேருக்கான பிணைத்தொகையை கூட்டி கொடுக்குற மாதிரியும் தெரியல. தமிழ்நாடு சிறப்பு அதிரடிப்படை காட்டுக்குள்ள தேடுதல் வேட்டையை உளவு பிரிவு ரொம்ப உன்னிப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்த சூழலில், இனிமேல் நம்ம இங்கே கூட வச்சுக்கிட்டு இருக்கிற சிக்கல் அப்படிங்கிற சூழலில் கடத்தி வைக்கப்பட்டிருந்த சுப்பிரமணியன், ராஜேந்திரன், உடையார் அப்படிங்கிற 3 பேரையும் வீரப்பன் குழுவினர் ஒரு நாள் விடுதலை பண்ணிட்டு காட்டுக்குள்ளே திரும்பி போயிடுறாங்க. அப்படி வீரப்பனால் கடத்தி வைக்கப்பட்டிருந்த 3 பேரில் 2 பேர் இப்போ உயிரோடு இல்லை, உடையார் மட்டும்தான் உயிரோடு இருக்காரு. நான் 2018-19 காலகட்டத்தில் அந்த செய்தி அப்போ என்ன நடந்ததுங்கிறதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்காக உடையாரை சந்தித்து ஒரு நேர்காணல் எடுத்திருந்தேன். நான் எடுத்த நேர்காணல், நான் எழுதின வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் 2ஆம் தொகுதி நூலில் முழுமையாக வெளிவந்திருக்கு. இருந்தாலும் அவருடைய நேர்காணல் நான் வீடியோவில் எடுத்திருந்தது இப்போ 2 பகுதிகளாக வெளிவர இருக்குது. வீரப்பன் பிணைக்கைதியாக பிடித்து வைத்திருந்த வனத்துறை ஊழியர்கள்ட்ட எப்படி நடந்துட்டாரு, அவங்கள எப்படி வெளியனுப்பி வச்சாரு, வீரப்பனிடம் இருந்த மனித நேயம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதை பற்றி உடையார் சொல்லக்கூடிய அந்த நேர்காணலே நீங்கள் பார்க்கலாம். இந்த காலகட்டமாக இருந்தால் இன்னும் பல கேள்விகளை உடையார்கிட்ட கேட்டிருந்துருக்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துங்கிறதை மட்டுமே நான் தெரிஞ்சுக்க விரும்புறதுனால அதை கடந்து வேற எந்த செய்திக்கும் போகாமல் ஒரு நேர்காணல் எடுத்திருக்கேன். அந்த நேர்காணல் 2 பகுதியாக தொடர்ந்து வர இருக்குது, பாருங்க. நன்றி, வணக்கம். நவம்பர் 1 காலையில் நான் உள்ள ரெய்டு ஆரம்பிக்க போகும்போது 5:30 காலையில் 5:30 மணிக்கு கிளம்பி போகிறோம். உள்ள இருட்டு இருக்கிற நேரமே. ஆமாம், இங்கேருந்து ஆஃபீஸை விட்டு ஜீப்பில் ஏறி போகும்போது மொத்தம் 3, 4, 7 பேர் போகிறோம். ஓட்டுறதுக்கு ஆள் தான் ஓட்டுறாரு, யார் சுப்ராயன் தான் ஓட்டுறாப்புல. அது கேஸ் உள்ள வண்டி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிலம்பரம்மன் கோயிலுக்கு அந்த வழி, அந்த நம்ம கோயிலூரில் அந்த ஒரு அம்மா டீ கடை வச்சுருக்கோம், அந்த ஒரு வெள்ளச்சி கவுண்டர், அது கொஞ்சம் அந்த அதுக்கு அவங்க அந்த மாதிரி ரோட்டில் போகிறாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், இந்த மாதிரி லெஃப்ட்டில் ஒரு மண் ரோட்டில் அப்படி உள்ளே வரோம். நடந்து போகிறீங்க? ஆமாம், நாங்கள் 3 பேர் இறங்கிடுவோம். நீங்கள் 3 பேர் மட்டும்? ஆமாம், இப்போ சுப்பிரமணியன், ராஜேந்திரன் 3 பேர். எனக்கு சுப்பிரமணியன் காடு, இவர் அந்த பக்கத்து வீட்டு காடு, இவர் முரளிக்கு மேற்கு, நாங்கள் செல்லம்பாளையம் கிழக்கு. ஆமாம், அது 2 ஜாயிண்ட். அப்போ இறங்கிடுறேன். எனக்கு நான் வந்து எப்படின்னா, அந்த வருஷம் வந்து அக்டோபர் 23 தீபாவளி. நான் ஊருக்கு போயிடுறேன். ஊருக்கு போய் 10 நாள் கழிச்சு கரெக்டாக சம்பளத்தன்னைக்கு தான் வர்றேன். இப்போ அன்றைக்கி அக்டோபர் 31 அன்னைக்கு தான் வர்றேன் சம்பளத்துக்கு வரும்போது சம்பளம் டெம்பரரி போயிட்டுருந்தேன். எனக்கு சம்பளம் வரல. அன்றைக்கி நைட்டு பேசிட்டு நான் போயிடுறேன். 7 மணி 7:30க்கெலாம் சம்பளம் பாதி ஆளுக்கு வந்திருக்கு, பாதி ஆளுக்கு வரலைன்னொடனே நாங்கள் வீட்டுக்கு போயிடுறோம். வீட்டுக்கு போய் நம்ம போய் படுத்துடுறேன். அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, அன்றைக்கி நைட்டு 11 மணிக்கு ரெய்டு போகணுமா காலையில் வெள்ளை.
அப்படின்னு வந்து தட்டி எழுப்பி சொல்கிறாரு. சுப்பிரமணியன். ஆமாம், சொல்லிட்டு அவர் வீடு நம்ம என் வீட்டிலேருந்து கொஞ்சம் ஆப்போசிட் ஒரு 5-6 வீடுக்கு தள்ளி அந்த தேட்டருக்கு பக்கத்தில். ஆமாம், அப்போ சொல்லி போயிடுறாப்புல. நானும் 4:30 மணிக்கு எந்திரிச்சு ஆஃபீஸ் நடந்து வந்து யதார்த்தமாக இப்படி தான் கேட்டு உங்களுக்கு தான் நல்லா தெரியுமா கேட்டு. அப்போ ஆஃபீஸில் அங்கே அந்த லைட் வெளிச்சத்தில் இவங்க எல்லாரும் முன்னால் நிற்கிறாங்க, எல்லாரும் பாலிங்க ஆகிட்டாங்க. நான் போய் சேர்ந்து ரேஞ்சர்கிட்ட விசிட் பண்ணிவிட்டு போகிறேன். விசிட் பண்ணோன்னா என்ன சொல்கிறாங்க, வேமா சீக்கிரம் போயிட்டு வாங்கப்பா, போயிட்டு வாங்க, நான் வந்து நான் குளிச்சு ரெடி ஆகிறேன், போட்ட ஜீப்பை கொண்டு வந்துருங்க போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் எனக்கு என் காது கேட்டது. சரி படக்குன்னு இந்த சீனியர் ஆளுக போனால் படக்குன்னு ஏறுங்கப்பா ஜீப்பில் ஏறுங்கப்பான்னு ஏறி சரின்ட்டு படக்குன்னு என்ன பண்ணுறோம். அப்போ இந்த பேர் வரல, யார் சுப்பிரமணி வரலைங்க. ஆமாம், அந்த ஆள் வரலைன்னொன்னே அங்கே நான் அப்போ தேட்டருக்கு முன்னால் தான் குடியிருக்கேன். அப்போ அங்கே நின்று நிப்பாட்டிவிட்டு இந்த வாட்சர் மாணிக்கம் போய் எழுப்பி கூட்டிகிட்டு வராப்புல. வீட்டு வந்து எல்லோரும் ஏறி போயிடும். போன உடனே அவங்க அங்கிட்டு நாங்கள் இங்கிட்டு 3 பேர் நடந்து விறுவிறுன்னு யாரும் நிற்கலை. சிலம்பரம் ஆமாம், இப்படி போயிடுறான். போன உடனே அப்படியும் இந்த அம்மா கூப்பிடுது, இந்த கவுண்டர் அம்மா நம்ம என்கிட்ட கொஞ்சம் நல்லா பிரியமாக இருக்கு, வாங்க வாச்சரையா வாங்க அப்படின்னு கூப்பிடுது. இவங்க விட மாட்டேங்கிறாங்க என்ன, சீக்கிரம் போகலாம். இல்லை வாங்க போகலாம் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு. நான் உடனே சரின்ட்டு இது பண்ணி பார்க்குறேன். போகிறேன், போய் உள்ளே ஒரு ரவுண்ட் அடித்து அப்படியே சும்மா அப்படியே ரவுண்ட் அடித்து வரும்போது என்னையா இதுக்கே போறீங்க என்னட்டா இவங்க உள்ளே சொல்லாமல் அப்போ தான் சொல்கிறானுங்க. அந்த இவங்கள இந்த முயல் கண்ணி கட்டுவாங்க உள்ள புளியஞ்சி. அப்போ அந்த இடத்துல இப்போ பிளான்டேஷன் நான் தான் பண்ணணும். அது இந்த புளியஞ்சலை வெட்டி போட்டிருந்தானே, அது நான் தான் முதல்ல இந்த தீபாவளிக்கு முன்னால் நான் தான் பண்ணுறேன். 1 மாதமாக அதுக்குள்ளே தான் நிற்கிறேன். நான் என்னை தான் அனுப்புகிறாரு ரேஞ்சர். ஜீப் எடுத்துகிட்டு காலையில் போவேன், அங்கே அந்த பூரா அந்த செட்டு வேலை சாயந்தரம் 4 மணிக்கு தான் வருவேன் ரேஞ்சர்னு. அப்போ நான் அந்த பிளான்டேஷன்லாம் முடிஞ்ச உடனே சரின்ட்டு ஊருக்கு நான் 1 வாரத்துக்கு முன்னாலே போயிடுறேன். போயிட்டு பையன் வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. போயிட்டு இதுதான் இந்த வெட்டி கிடக்கிறது அப்போ தான் எனக்கு தெரியுது. என்ன காரணம்னா யார் வெட்டினான்னு தெரியல. அந்த இவங்களை பிடிச்சா யார் இவங்களுடைய இது வந்து இந்த ஏன்னா இவங்க நைட்டில் வந்து இந்த முயல் கண்ணி கட்டிட்டு ஃப்ரீயாக இதாக உட்காந்துருப்பேன். உங்களுக்கு விழுகுதா விழுகலையான்னு நைஸாக சத்தம் இல்லாமல் கவனிக்கிறது. அப்போ யார் செய்கிறானுங்கிறத ஓரளவு இவங்களுக்கு தெரியும். இவங்களை பிடிச்சி கொண்டே கேட்டால் உள்ளது தெரியும்னு இவங்களுடைய ஒரு அனுமானம். டிபார்ட்மெண்ட். ஆமாம். அப்போ இவங்க யாருமே சிக்கலை. சரின்ட்டு அந்த செட்டும் வருது, இந்த செட்டும் வருது. அது பாலிங்கிற அந்த வழுக்கப்பாறைக்கு போகிற வழியில் வழுக்கப்பாறைக்கு போகிற வழியில் நாங்கள் வந்து சார் அந்த நல்லா கட்டி கிடக்கு. இவங்களும் வந்துடுறாங்க, நாங்களும் போயிடுறோம். அப்போ அங்கே பாலியில் தண்ணி கிடக்கு, இப்போ இதான் கிடக்குன்னா அந்த இதை பார்த்துட்டு சரின்னு திரும்பிடுவோம். அவங்க அங்கிட்டு போயிடுறாங்க, நான் இங்கிட்டு வரோம். மறுபடியும் போன வழியிலேயே நீங்கள் திரும்புறீங்க? இல்லை போன வழியில் வர்றதுனாக்காக அந்த காரணம் என்னென்னா, நான் இந்த கிழக்கு பகுதியில் ஒரு தனியார் காட்டில் மாரியப்பன்னு ஒரு இந்த கண்ணி கட்டுறவன் ஒரு குடிசையில் போட்டு அவன் கொஞ்சம் கட்டுவேன். கண்ணி கட்ட தெரியும் எல்லாருக்கும். கண்ணி கட்ட அந்த மூஞ்சிலையும் போவேன். அவனை கேட்டான்னா அந்த குடிசைக்கு அவனை பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் 3 பேரும் வர்றோம். அவ்வளோதான் பிடிக்க முடியல, விசாரிச்சு. ஆமாம், விசாரிச்சுட்டாச்சு போகலாம்ட்டு எனக்கிட்ட சொன்ன தகவல் இவங்க. நாங்கள் அவங்க பின்னால் தானே அவங்க சொல்கிறபடி தான் நடந்து போகிறேன். வந்து அந்த கிருஷ்ணன் தோட்டம்னு உங்களுக்கு சேர்மன் தோட்டம் அந்த பெண்டு, அந்த பெண்டு திரும்புது இல்லையா, அதுக்கிட்ட வரும்போது அந்த பசங்க அவர் தம்பி 2 பசங்க சும்மா கைலி மப்டியோட வராங்க. சார் வணக்கம்னு சொல்லும்போது இவங்க எல்லாம் நான் கொஞ்சம் அறிமுகம் கம்மி, அவங்க எல்லாம் சீனியர் பழைய ஆளுங்க. அப்போ என்ன ஆகுது, அவங்க அவுட் சைடு போகிறது உள்ளே வராங்க நம்ம இடத்துல. சரி அப்போ போய்கிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், எனக்கு முன்னால் மாணிக்கமும் போய்கிட்டு இருக்கேன். இந்த இதில் 4வது வேலை அவனுக்கு குடிச்சது தெரியும், எனக்கு குடிச்சது தெரியாது. அதனால் மாணிக்கு முன்னால் போகிறா அப்படி. சரின்ட்டு நானும் இவங்க பின்னால் போகிறேன். இவங்க 2 பேரும் கொஞ்சம் பின்னால் தயங்கி அவங்களோட பேசிட்டு பின்னால் நிற்கவுன்னா நான் போயிட்டேன். அப்போ ஒரு செகண்டு, ஒரு 2 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் இருக்கும். நான் நடந்து போகணும். பின்னால் எதிரக்க சவுண்டு கொடுத்து வர்றாங்க. அது ஒரு வால்கரடு மாதிரி ஒன்று. ஆமாம், அது என்ன பேரோ வால்கரடு. அதில் இருந்து ஓடியாந்துருக்கானுங்க. எனக்கிட்ட முன்னால் எனக்கு 4 பேர் தெரியுது. அது அடங்கும். ஆமாம், கொஞ்சம் இதெல்லாம் வார்த்தை வித்தியாசமாக பேசி போடனேன்னா சுட்டு போடுவேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே துப்பாக்கி அப்படி பிடிச்ச வாக்கிலே வர்றேன். யார் கிட்ட வரவே ரங்கசாமி தான் வரேன். அதுக்கு அடுத்து இந்த சடை முடியுமா நம்மளால் தேவி வீரப்பன். ஆமாம், அவனோட்ட அந்த மாதேங்கிறவன் இன்னொரு ஆள் சும்மா நடந்து வந்துருக்காங்க.
முன்னமாக ஓடியாரானுங்க. அப்போ என்னடா என்ன இப்போ திரும்பி பார்க்குறேன், இங்கிட்டு திரும்பி பார்க்குறேன், அந்த பசங்க 2 பேரும் இவர் 4 பேர் நிற்கிறாங்க அப்படியே அதே பாதையில். இவன் 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 முன்னால் போய்கிட்டு இருக்கேன். என்னடா இது வேட்டைக்காரங்க தான் முறுக்கு, நாங்கிட்டு அவங்க தான் அனுபவம் ஜாஸ்தி, நம்ம ரொம்ப கம்மி. அதனால வேட்டைக்காரங்க முறுக்கு யாரும் லந்து அடிக்கிறான் முறுக்கு மொத்தத்தில். ஏன்னா அவங்களுக்கு வேட்டைக்காரன்லாம் தெரியும், எல்லாம் வந்து அது அப்படின்னு நினச்சிக்கிட்டு. அப்போ அந்த நேரத்துலலாம் உங்களுக்கு வேட்டை அதிகமாக ஆடுவாங்க இல்லையா, அதனால அப்படி நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன், மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சேன். ஆமாம், சவுண்டு கேட்ட அப்படின்னா திருப்பி என்னை வந்து துப்பாக்கி மேலே இங்கே ஒன்றா வச்சிடுறேன் ரங்கசாமி. அப்போ நான் கையை தூக்கி நின்றேன். நின்ற உடனே என்ன பண்ணுறான்னா, பின்னால் வர்ற ஆள் என்னை பிடிச்சிக்கிறாங்க. முன்னால் போகிறவனை இப்போ இவன் விரட்டி போகிறேன். ஆமாம், அவன் என்ன பண்ணுறான், இந்த இது கேட்ட முன்னால் அவன் ஓடி போய் கரும்பு தோப்புக்குள்ள போய் படுத்துறான். ஆமாம், கரும்பு தோப்புக்குள்ள போய் படுத்துறான். அவன் தேடிவிட்டு அவனுடைய சப்பல் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரேன். ப்ளூ ஒயிட்டில் உள்ள சப்பல், அதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆளை எங்கேயோ தப்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு வரேன். அதுக்கு அடுத்து என்னையை கூட்டிகிட்டு வரும்போது இவங்க வரும்போது திரும்பி வரும்போது இவங்கள்ட்ட கொண்டுக்கிட்டு வரும்போது இப்போ ஒரு வெள்வேளா மரத்தில் அப்போ தான் இவங்களை முன்னாலே பிடிச்சது எனக்கு தெரியாது. அது வீரப்பன் குரூப் பிடிச்சிருச்சு. இங்கிட்டு 4 பேர், அங்கிட்டு அவங்க எல்லாம் பிடிச்சிருக்காங்க, நமக்கு தெரியல சத்தம் இல்லாமல். அவங்க 4 பேரோட என்னை 5வது ஆளாக கொண்டு போட்டுட்டான். அவன் மேற்கு பக்கம் கிழக்கு முகம் நிற்கிறாப்புல, எங்களை கொண்டாந்து மேற்கு முகம் 5வது ஆளாக நிப்பாட்டிச்சான். அப்போ தான் ஏறிட்டு பார்த்தேன் நான். அப்போ அதுக்கு முன்னால் நம்ம புக்கில் படிக்கிறது பண்ணுறது, இந்த மீசை தன்மை இது எல்லாமே அப்போ தான் ஓடுது. நம்மளுடைய வாழ்க்கை சாப்டர் க்ளோஸ்டு அப்படின்னு ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு. ஆமாம், நின்ற உடனே நீ யாரா அப்படின்னு கேட்டாங்க. நான் வாட்சர், எந்த ஊருன்னாரு. மதுரை போக்கம் அப்படி. ஏன்னா மற்ற சொன்னால் புரியாதுல்ல, மதுரை ஏரியா அப்படின்னு. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு. இது 2 பேரும் காடு. அவங்க அந்த 2 பசங்களும் தோட்டத்து பசங்களும். இல்லை உங்காலும் எப்படி மப்டியில் திருவியல்ல அப்படின்னு. எங்காலே இல்லை, தோட்டத்து பசங்க அவுட் சைடு வந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சந்தேகமாக இருக்குது அப்படின்னாப்ப இல்லை அதெல்லாம் இல்லை. என்ன இதுதான் நான் சொன்னது. எல்லாம் கையை கட்டுறா அப்படின்னாப்புல கையை கட்டிட்டு எங்கடா ஜீப்பு வந்துச்சு அப்படின்னாப்போ. ஜீப்பு வந்து சிலம்பரம்மன் கோயிலில் நிற்கி. ஆமாம், அதில் அல்லாங்கன்னா ஜீப்புக்கு போயிட்டாங்க அப்படின்னு. கொஞ்சம் என்ன பண்ணுறேன், எங்களை கட்ட வச்சுட்டு அதில் ஒரு 3 பேரை 4 பேரை விட்டுட்டு மிச்சால் அந்த கரும்பு அந்த தோட்டத்துக்குள்ளே விழுந்து சிலம்பரம்மன் ஓடுறானுங்க அவங்கள பிடிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே எங்களை மறுபடியும் இப்படியே திருப்பி நடக்க வைக்கிறாங்க. ஆமாம், அப்போ நடக்க வைக்க போகும்போது இவங்களை போயிட்டு வரும்போது எதற்க டிராக்டராக என்னமோ ஒரு உரிமிட்டு கிடந்திருக்கு. அங்கே எதற்கு ஒரு அம்மா வந்திருக்கு அந்த தோட்டத்தினாடி இருந்து. ஏம்மா ஜீப்பில் டிராக்டர் உரிமிட்டு கிடக்கு அப்படின்னு 15 போய் கிடக்கு அப்படின்னோடனே இவங்க சரி வண்டி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி வந்துடுறாங்க. திருப்பி எங்கே வந்துடுறாங்க, அந்த பாலியில் சந்திக்கிறேன் திருப்பி ரிட்டர்ன். ஆமாம், அதுக்கு அடுத்து கொண்டே உட்கார வச்சிடறேன். எங்களை உட்கார வச்சு விசாரிக்கிறேன் யார் என்ன, யார் என்ன அப்படின்ட்டு. அதுக்கு இடையில அங்கே உள்ளவன் ஒரு இன்ஃபார்மர் அதுக்குள்ளே திடுறேன். அவன் பக்கத்து தோட்டத்தில் குடிசை போட்டு தங்கிட்டு தரவன் படையாச்சிக்காரன். நான் ஏரியாவுக்குள்ளே போகும்போது அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் இன்ஃபார்மர் எனக்கு தெரியாது. ஆனால் மற்ற காடுகளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் தான் நிற்கிறான். நல்லா வளர்ந்த நல்ல ஹைட்டில் உள்ளவன். அந்த கிருஷ்ணகொண்ட தோட்டத்துலேயோ இதுலேயோ பக்கத்தில் குடிசை போட்டு தங்கியிருந்தேன். அப்போ அவனுக்கிட்ட யார் என்னன்னு விசாரிக்கணும். உள்ள அவன் சொல்லும்போது இந்த பசங்கள்கிட்ட இந்த லெட்ரு இதில் இருக்குது, வலது இதில் இந்த மேக்சின் இதில் ஒரு மேக்சின் போட்டு வச்சுருக்கான் இல்லையா, அந்த 20-20 உள்ளது. அதில் உள்ளதை எடுக்கிறேன். கேசட்டும் அதை எடுக்கிறேன். கேசட் 15 அதை எடுத்து இதை கொண்டு போய் இல்லை ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் கொடு, நான் இவங்களை 3 பேரையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு. அப்போ இவங்களை எங்கிட்ட அந்த இன்ஃபார்மரும் அதோட போயிடுறேன். இங்கிட்ட போகிறேன். எங்களை 3 பேரையும் ஆளுக்கு ஒரு இது பண்ணி மாடு இப்போ கையை கையை கட்டினது. அப்புறம் கையை அவுத்து விட்டுட்டு மாடு மாதிரி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஓட முடியாத அளவுக்கு. ஆமாம், முன்னுமா. இப்போ நான் இதில் போனேன்னா அதுக்கடுத்து அவர் உங்கள் கையில் அப்படி இல்லை முன்னுமா திருப்பாதிலேயே நடந்து போகும்போது ஒரு பாதியில் 12 மணி இருக்கும். 12 மணி ஆயிடுச்சு. வரட்டு பள்ளம் போகல, இந்த இதுலேயே போகிறேன். வரட்டு பள்ளம் பாதையெல்லாம் போகிறேன். வழுக்கப்பாறை பதில் வரட்டுப்பள்ளம் வேற, வழுக்கப்பாறை வழியாக தான் உங்களுக்கு பெச்சிலிட்டி தேவர் மலை குறுக்க போகிறது. போக முடியும். ஆமாம், வரட்டு பள்ளங்கிறது மேலே வரும்.
டேம் சைடு வரும் வால்கப்பாறை. அது பர்கூர் ரோட்டுக்கு அந்த பக்கம் ஆமாம், பர்க் ரோடு மேற்கிட்டு வரும். இது வந்து சொல்கிறது கிழக்கு. கிழக்கு. அப்போ அதில் போய் ஒரு கட்டை அடிக்கிறானுங்க. அப்போல்லாம் நான் அதுல எல்லாம் ஏறி பழக்கம் இல்லை. வழக்குங்க. ஆமாம், கட்டை அடித்து அப்போ கொஞ்சம் தண்ணி தான் பசி ஆயிடுச்சு. அப்போ போய் அங்கே இடையில போய் ஒரு கேனில் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க, குடி தண்ணி எடுத்துகிட்டு வந்து எல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் நடக்கலாம். நடந்து மேலே போய் ஒரு இடத்துல தங்க வைக்கிறாங்க. அந்த அந்த வால்கப்பாறையிலே ஒரு பகுதியில், அந்த வால்காட்டில் ஒரு பகுதியில் தங்க வச்சு இருங்க சாமான். அப்புறம் தங்க வச்சுட்டு போய் இந்த பேய் போனேன் ஒரு 4 பேர் எங்களை பார்த்து உட்காந்துக்கிட்டு மற்ற போய் சமைச்சு ஒரு 6 மணிக்கு உள்ள அந்த மசண்டை ஆகிறதுக்குள்ளே சாப்பாடு கொண்டு வராங்க. அந்த இடத்துல செய்யல, வேற இடத்துல செய்யல. ஆமாம், நம்மளை இப்படி வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட அது எவ்வளோ எங்கே செஞ்சாங்கன்னு தெரியல. ஆனால் அது ஒரு 2 நாள் கழித்து அப்புறம் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆமாம், அப்போ அங்கனே படுத்துக்கிட்டேன் அன்னைக்கு. நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் பசி மனுஷனுக்கு உங்களுக்கு தான் தெரியுமே மலையில் உள்ள இயற்கையினுடைய கஷ்டம். அப்புறம் சாப்பிட்டோம். ஆமாம், நாங்கள் சாப்பிட்டோம்னால தான் அவங்கெல்லாம் சாப்பிட்டானுங்க. அதெல்லாம் வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் இருந்தால் சாப்பாடு தான். 2 வேளை சமைப்பானுங்க மொத்தத்தில். ஒரு வேளை 11 மணி ஆகும், ஒரு வேளை சாயந்தரம் 5 மணி, 2 வேலையோட முடிச்சுக்கிடுவாங்க. அதோட சரி சாப்பாடுங்கிறது. ஆமாம், அதுக்கு அடுத்து லைட் அடிக்கிறது இல்லை, பண்ணுறதில்ல. அப்படியே வந்து என்ன அப்படியே ஓடிச்சு. அந்த இடத்துல ஒரு 4 நாளாக என்னமோ ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு இடையில அவங்க கூட இறங்கி இந்த இங்கிட்ட போய் லெட்ரு கொடுக்குறது பண்ணுறது. நீங்கள் இந்த ரேடியோ டேப்பில் வந்து ஈரோடு மாவட்டத்தில் யாருக்கும் குறையேன்னு இருந்தால் கலெக்டருடைய நம்பரில் தெரிவிக்கவும் இன்னும் ஒரு அறிவிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். ரேடியோவில் வந்துட்டே இருக்கு. ஆமாம், ரேடியோ மட்டும் தான் இருக்கு அவன்கிட்ட. அதுக்கும் வந்து ரிப்பேர் ஆனது, டேப்லாம் பதியலை, பிளிப்ஸு. அப்போ வந்து 2 வாட்டம் வந்து இந்த பக்கம் போனானுங்க, சரத்தல் கீழே சென்னம்பட்டி இந்த சைடு வந்து அந்த தோட்டக்காட்டுகளுக்கு லேண்ட்லைனில் பேசுகிறதுக்கு போனாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுலாம் பேச முடியலைன்னு வந்துட்டாங்க ஒரு 2 வாட்டம். இதே அவங்க சொல்கிறதா நம்ம. அதே மாதிரி இந்த பக்கம் அந்த களியப்பக்கம் சைடு சிலம்பரம் கோயிலில் போய் லெட்ரு கொடுத்ததா வச்சதாக சொன்னானுங்க. அப்போ தான் வரும்போது தான் உங்களை பார்த்ததா எங்களுக்கு தகவல். சிதம்பரம் கோயில் போயிட்டு. ஆமாம், வரும்போது பார்த்ததா. ஆனால் அன்னைக்கு சொல்லலை. அன்னைக்கு மறுநாள் வந்து நான் அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டு முடித்து படுக்கும்போது காலையில் வெள்ளன பேய்வரப்பை வந்து உங்களுக்கு அழைச்சிட்டு வர்றதாக, எங்களை வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு அழைச்சிட்டு வர்றதாக தகவல். அப்போ தான் அந்த 1-2 பேப்பர் கொடுத்தாங்க. எங்கள் நியூஸு கடத்தப்பட்டது இல்லை அதில் அந்த பேப்பரில் வந்த கட்டிங்ஸு அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பி போகிறேன். நாங்கள் படுத்துருக்கேன். கிளம்பிட்டு ஒரு சடனாக ஒரு அரை மணி நேரத்தில் திரும்பி ரிட்டர்ன் வரேன் வேகமாக. நாங்கள் ஒன்றும் யாருமே முழிக்கலை, ஒழுங்காக ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது. அப்போ வந்தவுடனே படன்னு போலீஸ் உள்ளே வந்துருச்சு, எல்லாம் ரெடியாகுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறத பூரா பேக் பண்ணுறாங்க. நாங்கள் உட்காந்து இந்த இடத்துல இருக்கிறத பேக்க. அப்போ அதுக்கு இடையில இவங்க பேச்சுவார்த்தைக்கு யாரோ 3 பேர் ஏதோ போயிடுறேன் அந்த ரோட்டுக்கு போகிறது நடக்குது. ஆமாம், அப்போ இவன் வந்து நாங்கள் இருக்கிற ஆளுக்கு கம்மி அதில் இருக்க. எனக்கெல்லாம் ஒரு மூட்டையை கொடுத்து தூக்க சொல்லி தான் எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு மூட்டையை கொடுத்து தூக்கி பாதையிலே போகாமல் கூட போய் இடையில கட்டேறி மேலே வடக்கு போகணும். அந்த மலையில் ஏறி இறங்கணும் உச்சியில். ஆமாம், ஏறி அந்த பக்கம் இறக்குறேன். இறக்கி ஒரு பக்கம் போகும்போது தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை, பாதி பசி. அப்போ வந்து இவங்களுக்கு இந்த வந்தாளுகளுக்கு தண்ணீர் எங்கே இருக்கும் கூட தெரியலை. கூட வந்தாலும். ஆமாம், தேடி பிடிச்சி என்கிட்ட கொஞ்சம் கொண்டாந்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அப்புறம் பசியோடு அன்னைக்கு ஏன்னா வெயிலில் சுருண்டுக்கிட்டு கிடந்தான், ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் ஏன்னா அப்போ வந்து வேறு மெசேஜ் இல்லைல்ல. அப்போ என்ன பண்ணுறேன், கோவிந்தன் ஓடுறேன். கோவிந்தன் தான் முதல்ல எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கோவிந்தன் தான் ஓடுறேன் வீரப்பன். ஏன்னா அந்த இடத்துக்கு போனாலும் போயிடுவாப்புல அப்படின்னு, நம்ம பழைய இடத்துல இருக்கிறோம்னு சொல்லிட்டு. இது போலீஸ் அதில் வந்து வந்தாலும் விட்டு எப்படியாவது தேடி பிடிக்கணும்னு அவன் பரபரப்பாக ஓடி பிடிச்சி கொண்டாந்துடுறேன். உங்களை ஒரு இடத்துல விட்டுட்டு. ஆமாம், எங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அந்த இதில் அந்த பேச்சுவார்த்தைக்கு போனதில் போனதுக்கு அந்த இடத்த பிடிச்சி கொண்டாந்து சாயந்தரம் சேர்க்கும்போது ஒரு 5 மணிக்கு மேலே இருக்கும். வந்துட்டு கேட்டால் யாரும் தண்ணி இல்லை ஏடா இங்கே தான்டா தண்ணி இருக்குன்னு சத்தம் போட்டுவிட்டு அவன் போய் இடத்த பிடிச்சி தண்ணியெல்லாம் வந்துட்டு வந்து எல்லாரும் கொடுத்து வீரப்பனுக்கு இடம். ஆமாம், ஏன்னா இங்கே இருக்க தண்ணி தெரியல அப்படின்னு சத்தம் போட்டுவிட்டு போய் தண்ணியெல்லாம் கொடுத்து அன்றைக்கி நைட்டு அன்றைக்கி பகலே சாப்பாடு இல்லை, காலையிலேருந்து இல்லை. ஆமாம், ஒன்றும் சமைக்கலாம் பண்ணலை, பையன் படுத்தாச்சு. அப்போ என்ன ஒன்றா நைட்டில் இந்த தட்டையில் ஆள் கொஞ்சம் அரிசியை தண்ணியை ஊற்றி ஊற வச்சு சும்மா 4-5 மணி விட்டு எல்லோரும் படுத்து கிடந்தேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு அந்த இடத்துலையே சமையல் பண்ணாங்க. அந்த இடத்துலையே சமையலை பண்ணானுங்க.
அப்புறம் நான் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து அன்றைக்கி தேதி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் அதில் இருந்து என்ன பண்ணுறேன், மதியத்துக்கு மேலே ரோட்டை கிராஸ் பண்ணுறோம். ஆமாம், பர்கர் ரோடை கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணுற மேடு அந்த டைம் வந்து 4:30 மணி 5 மணிக்கு ஒரு பஸ்ஸு, மலை பஸ்ஸு கீழே வரும். அந்த பஸ்ஸை இது பண்ணி பஸ்ஸை மறித்து வெங்கடசாமியும் இவனும் அடையாளம் சும்மா கூலிக்காரங்க மாதிரி போய் பறிக்கும் போது போலீஸ் உள்ளே இருக்குது.